Welcome to Dreammakers Graphic Design Training Institute. இந்த கோர்ஸ் இப்போ நாம இனிஷியேட் பண்ற இந்த புது கோர்ஸ் ஓட நேம் CSS Hero Complete Web Styling Course. CSS அப்படின்னா என்ன, அது எதுக்காக யூஸ் பண்றோம், வெப் டெவலப்மெண்ட்டுக்கும் சிஎஸ்எஸ்க்கும் என்ன சம்பந்தம், சிஎஸ்எஸ்னால ஒரு வெப்சைட்டை எந்த அளவுக்கு சேஞ்ச் பண்ண முடியும், எதுக்காக சிஎஸ்எஸ்ன்னு ஒன்று இன்ட்ரடியூஸ் பண்ணாங்க அப்படிங்கிறத ஃப்ரம் த பிகினிங் டு தி எண்ட் கம்ப்ளீட் கவரேஜாக நாம் இந்த கோர்ஸில் பார்க்க போகிறோம். ஸோ அதனால தான் இந்த கோர்ஸோட நேமே சிஎஸ்எஸ் ஹீரோ கம்ப்ளீட் வெப் ஸ்டைலிங் கோர்ஸ் அப்படின்னு வச்சுருக்கோம். ஓகே, ஸோ என் பேர் ஜனா. ஸோ எனக்கு 10+ இயர்ஸாக ஐடி எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குது. ஸோ வெப் டெவலப்மெண்ட்லையும் நான் ரொம்ப வருஷமாக வேலை பார்த்துருக்கேன். ஸோ அடுத்து ஒரு முக்கியமான அப்டேட், இந்த கோர்ஸ் வந்து நம்ம HTML மாஸ்டரி அப்படிங்கிற கோர்ஸோட ஒரு சக்சஸராக இருந்தால் பெட்டர். HTML நாலேஜ் இருக்கிறவங்களுக்கு இந்த கோர்ஸ் ப்ராப்பராக சூட் ஆகும். அப்படி இல்லைன்னா நீங்கள் HTML தனியாக நீங்களாக லேர்ன் பண்ணிட்டு அதுக்கப்புறமா இந்த கோர்ஸ் பார்த்தீங்கன்னா தான் உங்களுக்கு பெனிஃபிஷியலாக இருக்கும். நம்ம ட்ரீம் மேக்கர்ஸ்லேயே HTMLக்குன்னு சொல்லி ஸ்பெசிஃபிக்காக ஒரு கோர்ஸ் பண்டல் நாங்கள் ரெடி பண்ணியிருக்கோம். நான் குயிக்காக அதோட கிளான்ஸ் உங்களுக்கு காட்டிடுறேன். அது நம்ம ஆப்லேயே இருக்கு. எஸ், ஸோ நம்ம கோர்ஸில் HTML அப்படின்னு நீங்கள் சர்ச் பண்ணீங்கன்னா HTML மாஸ்டரி ஃப்ரம் பேசிக்ஸ் டு பிரில்லியன்ஸ் அப்படின்னு இந்த நம்ம சிஎஸ்எஸ் செஷனோட ப்ரெடிசஸர் செஷனாக ஆல்ரெடி நம்ம இந்த ஒரு கம்ப்ளீட் பேக்கேஜ் வந்து அவைலபிளாக இருக்குது. ஸோ நான் எல்லாம் உங்ககிட்ட எக்ஸ்பெக்ட் பண்ணுறது, நம்ம சிஎஸ்எஸ்ஸை ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி HTMLனா என்ன, HTML பற்றின ஒரு கம்ப்ளீட் கோர்ஸை கம்ப்ளீட் பண்ணிட்டு இதை ஸ்டார்ட் பண்ணீங்கன்னா உங்களுக்கு ரொம்ப பெனிஃபிஷியலாக இருக்கும். உங்களுக்கு அப்படியே ஒரு ஃபாலோ அப்பாகவும் இந்த கோர்ஸ் வந்து இருக்கும். ஆல்ரைட், ஸோ இப்போ நம்ம இந்த கோர்ஸ் சிஎஸ்எஸ்னா என்ன அப்படிங்கிறதான டீட்டெயிலை பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி நார்மல் டிப்ஸ் நம்மளோட எல்லா செஷன்லையும் நம்ம யூஸ்வலாக சொல்லுவோம். ஸோ இந்த கோர்ஸ்லையும் நம்ம அதை ஃபாலோ பண்ணலாம். எப்பயுமே ஒரு சைலண்டான என்விரான்மெண்ட்டை மெயின்டைன் பண்ணுங்கள். ஸோ சைலண்டான என்விரான்மெண்ட்டில் நீங்கள் ஒர்க் பண்ணுறப்போ கான்சென்ட்ரேட்டடாக நீங்கள் நம்மளோட செஷனில் கவனிப்பீங்க. எப்போவுமே இயர்ஃபோன்ஸை ப்ளக்இன் பண்ணி எந்த ஒரு செஷன்னாலும் கவனிங்க. ஸோ அது உங்களுக்கு கூட கொஞ்சம் கிளாரிட்டி ப்ளஸ் உங்களுக்கு எதுவும் டவுட்ஸ் எது இருந்தாலும் இமீடியட்டாக அதை பற்றின நோட்ஸ் எடுக்கிறதுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஒரு நல்ல நெட்வொர்க் இருக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க. இன்கேஸ் நெட்வொர்க் டிஸ்கனெக்ட் ஆச்சு அப்படின்னா நீங்கள் செஷனை நான் சஜஸ்ட் பண்ணுறது என்னன்னா மறுபடியும் ஃபர்ஸ்ட்லேருந்து ஸ்டார்ட் பண்ணுங்கள். அப்போ தான் அந்த கம்ப்ளீட் ஃப்ளோ உங்களுக்கு இருக்கும். அப்புறமா எந்த டைம்லனாலும் நோட்ஸ் எடுங்க. ஸோ நோட்ஸ் எடுக்கிறது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட். நீங்கள் எவ்வளோ தூரம் நோட்ஸ் எடுத்து எல்லா டவுட்ஸையும் கிளாரிஃபை பண்ணிக்கிட்டே வரீங்களோ அதை நீங்கள் ஃபர்ஸ்ட் செஷன்லேருந்து ஸ்டார்ட் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு அப்கமிங் செஷன்ஸ் ரொம்ப ஈஸியாக இருக்கும். ஃபாலோ பண்ணுறதுக்கு ரொம்ப சிம்பிளாக நீட்டாக இருக்கும். உங்களோட டவுட்ஸ் அண்ட் இஷ்யூஸ் எதுவாக இருந்தாலும் ஒவ்வொரு செஷனுக்கு அப்புறமும் நீங்கள் என்கிட்ட பர்சனலாக காண்டாக்ட் பண்ணலாம். ஆல்வேஸ் ரெடி டு ஹெல்ப் யூ. ஈவன் அது ஒரு சிம்பிள் பேசிக் டவுட்டாக இருந்தாலும் சரி, HTML ரிலேட்டட் டவுட்ஸாக இருந்தாலும் சரி, நீங்கள் டெஃபினட்டாக கேட்கலாம். அப்புறமா ரொம்ப முக்கியம், என்ஜாய் பண்ணி வெப் டெவலப்மெண்ட்டோ டிசைனிங்கோ பண்ணுங்கள். ஏன்னா நீங்கள் எந்த அளவுக்கு என்ஜாய் பண்ணி ஒரு ஒர்க் பண்ணுறீங்களோ அந்த அளவுக்கு நீங்களும் ரொம்ப க்ரியேட்டிவாக யோசிப்பீங்க. நம்ம ஒர்க்கும் ரொம்ப சிம்பிளாக இருக்கும். ஓகே ஃபைன். ஸோ நம்ம சிம்பிளாக இந்த கோர்ஸ் கவரேஜ் பற்றி பார்த்துடலாம். ஓகே, ஸோ இப்போ இங்கே ஒரு இமேஜ் பார்ப்பீங்க. ஸோ இதை பார்த்ததும் உங்களுக்கு என்ன மாதிரி தெரியுது? சாதாரண ஒரு மனுஷன் இருக்காரு, அவரோட ஸ்கெலிட்டன் இருக்கு. அப்புறமா பார்த்தீங்கன்னா அவரே வந்து ப்ராப்பராக க்ரூம் பண்ணி ப்ராப்பராக கலர் கோடிங்லாம் பண்ணி ப்ராப்பரான ஒரு டிஷர்ட், ப்ராப்பரான ஒரு ட்ரௌசர்ஸ், ஷூஸ்லாம் போட்டு ரொம்ப ஸ்டைலாக ஒரு நார்மல் மேன் எப்படி இருப்பாங்கன்னு எக்ஸ்பெக்ட் பண்ணுவோமோ அந்த மாதிரி ஸ்டைலாக இருக்காரு. அவர் டிஷர்ட்ஸில் கூட பாருங்க ப்ராப்பராக கொஞ்சம் லெட்டர்ஸ்லாம் எழுதி கொஞ்சம் நார்மலாக இல்லாமல் டிசைன்டாக ப்ராப்பராக இருக்காரு. அப்புறமா மூணாவதாக என்னன்னு பார்த்தீங்கன்னா அவரோட இன்டர்னல் ஆர்கன்ஸ், இன்டர்னலாக அவருக்கான நர்வ்ஸ், அவருக்கான பிரெயின் கூட கனெக்ட் ஆகிருக்கிறது. ஸோ இந்த மாதிரி 3 டிஃப்ரெண்ட் இமேஜஸ் பார்க்குறீங்க. இது என்னங்கிறத இப்போ பார்க்கலாம். ஓகே, ஸோ ஃபர்ஸ்ட் பார்த்தீங்கன்னா இந்த ஸ்கெலிட்டன் இருக்காரு பார்த்தீங்களா இந்த இமேஜ். ஸோ அதுதான் HTML. HTML வந்து ஒரு வெப்சைட். இப்போ இதில் வந்து ஒரு ஹியூமன் போட்டிருக்கோம். இதே மாதிரி நீங்கள் ஒரு வெப்சைட் எடுத்துக்கோங்க. இப்போ நார்மலாக ஒரு வெப்சைட்டில் ஒரு வெப்சைட்டோட ஸ்கெலட்டன் தான் வந்து HTML. ஸோ ஒரு வெப்சைட் இருக்கு அப்படின்னா அதோட ஸ்கெலிட்டன் வந்து HTML. HTML இல்லாமல் எதுவுமே கிடையாது. ஒரு வெப்சைட்டை இப்போ நம்ம கையை இப்படி தூக்குறோம் அப்படின்னா நம்மளோட இந்த போன்ஸ் தான் அதுக்கு ஹெல்ப் பண்ணுது. ஸோ அதே மாதிரி ஒரு HTML இருந்தால் மட்டும்தான் ஒரு வெப்சைட்டை ஒரு பேஸாக ஸ்டார்ட் பண்ண முடியும். அந்த பேஸ், ஒரு பேஸ்மெண்ட் கட்டுறோம்ல, ஸோ அந்த பேஸ் வந்து ரொம்ப முக்கியம். ஸோ அதுதான் HTML. அண்ட் சிஎஸ்எஸ் வந்து த ஸ்கின். அது நார்மல் பேஸ்மெண்ட் பண்ணிட்டு விடாமல் ஒரு ப்ராப்பரான ஒரு ஹவுஸ் கன்ஸ்ட்ரக்ஷனே எடுத்தாலும் அதை ப்ராப்பராக நம்ம டிசைன் பண்ண மாதிரி
செட் பண்ணி இன்டீரியர் வச்சு ப்ராப்பரான ஒரு ஸ்டைலிங் எல்லாமே பண்ணுறதுக்கு சிஎஸ்எஸ் ரொம்ப ரொம்ப முக்கியம். ஸோ சிஎஸ்எஸ் தான் வந்து ஒரு வெப்சைட்டோட அப்பியரன்ஸ் அண்ட் ஸ்டைலிங்கை கம்ப்ளீட்டாக டிசைட் பண்ணுது. HTML எப்படி ஒரு ஸ்ட்ரக்சரை செட் பண்ணுதோ சிஎஸ்எஸ் வந்து ஒரு அப்பியரன்ஸ் அண்ட் ஸ்டைலை ப்ராப்பராக செட் பண்ணுது. மூணாவதாக பார்க்குறீங்க இல்லையா, இந்த இன்டர்னல் நர்வ்ஸ் ஆர்கன்ஸ், அதுதான் வந்து ஜாவா ஸ்கிரிப்ட். ஸோ இந்த மூணுமே இருந்தால் தான் ஒரு வெப்சைட் வந்து ஒரு ப்ராப்பரான, இப்போ நம்ம யூஸ் பண்ணிக்கிட்டு இருக்க ஒரு லேட்டஸ்ட் டிசைன் ப்ளஸ் ப்ராப்பர் இன்ட்ராக்டிவான ஒரு வெப்சைட்டை நம்ம கிரியேட் பண்ணலாம். ஓகே, ஜாவா ஸ்கிரிப்ட் வந்து ஏன் இந்த பிரெயின் அப்படின்னு சொல்கிறாங்க அப்படின்னா, ஜாவா ஸ்கிரிப்ட் தான் ஒரு வெப்சைட்டோட பிஹேவியரை டிசைன் பண்ணுது. ஃபார் எக்ஸாம்பிள், இப்போ ஒரு வெப்சைட்டை ரெடி பண்ணிட்டோம், அதை ஸ்டைல் ஆக்கிட்டோம், எல்லாமே ரெடி பண்ணிட்டோம். பட் இப்போ நம்ம பிரெயின் ஒன்று இருந்தால் தான் எவ்வளவு அழகான ஒரு மனுஷனாக இருந்தாலும் அவங்களால வந்து ஆப்ரேட் பண்ண முடியும். ஸோ அதுதான் ஜாவா ஸ்கிரிப்ட். ஸோ இப்போ நம்ம இதில் கவர் பண்ண போகிறது, இந்த கம்ப்ளீட் பேக்கேஜில் நம்ம கவர் பண்ண போகிறது சிஎஸ்எஸ். சிஎஸ்எஸ் எண்ட் டு எண்ட் கம்ப்ளீட் வெப் ஸ்டைலிங் கோர்ஸ், அதுதான் நம்ம இதில் கவர் பண்ண போகிறோம். ஸோ இது ஒரு பேசிக் இன்ட்ரோ. இதை வச்சு நீங்கள் ஒரு வெப்சைட்டோட லிங்க் பண்ணி பார்த்தீங்கன்னா உங்களுக்கே புரியும் அப்படின்னு நினைக்கிறேன். ஓகே, ஸோ மூவிங் டு த நெக்ஸ்ட் பேஜ். ஓகே, ஸோ ஒய் சிஎஸ்எஸ், எதுக்காக சிஎஸ்எஸ் தேவை? இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா, இப்போ நம்ம ஆன்லைன் ஷாப்பிங் பண்ணுறோம் அப்படின்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா, ஆன்லைன் ஷாப்பிங்க்கு வந்துட்டு லேக்ஸ் அண்ட் லேக்ஸ் ஆஃப் சைட்ஸ் இருக்குது. நமக்கு தெரிஞ்சது மேபி நம்மளால ஒரு 20-30 சைட்ஸ் வேணால் நம்ம பாயிண்ட் அவுட் பண்ணலாம். ஆனால் இப்போ பார்த்தீங்கன்னா மோர் தென் லேக்ஸ் ஆஃப் சைட்ஸ் இருக்குது. ஒரு சின்ன பொருளை ஆன்லைனில் விற்கணும்னாலும் நீங்கள் ஏகப்பட்ட சைட்ஸை வந்து நீங்கள் வந்து டிசைட் பண்ணி நீங்கள் வந்து அதில் அக்சஸ் பண்ணலாம். ஆனால் ரீச் ஆகிருக்கிறது, இப்போ நம்மளால டக்குன்னு ரீகால் பண்ண முடியுது அப்படின்னா நம்ம சில சைட்ஸ் தான் வந்து மென்ஷன் பண்ணுவோம். ஃபார் எக்ஸாம்பிள், இப்போ நார்மலாக ஃபேமஸாக இருக்கிறதுன்னு பார்த்தீங்கன்னா அமேசானாக இருக்கட்டும், ஃப்ளிப்கார்ட்டாக இருக்கட்டும், ஈபே சைட்டாக இருக்கட்டும், ஸோ இந்த மாதிரி ஸ்னாப்டீல், ஸோ இந்த மாதிரி ஒரு சில சைட்ஸ் தான் நம்மளால ரீகால் பண்ண முடியும். அவங்க தான் ஃபேமஸாகவும் இருக்காங்க. இப்போ ஃப்ளிப்கார்ட்டே பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு நாளும் அவங்களோட ஸ்டைலை வந்து மாற்றிட்டே இருப்பாங்க. ஆனால் அவங்க செல் பண்ணுற ப்ராடக்ட்டோ அதோட பேஸோ அந்த ஸ்ட்ரக்சர் வந்து அதுதான். ஆனால் அவங்களோட ஸ்டைலிங் வந்து டெய்லி மாற்றிட்டே இருப்பாங்க. இப்போ இருக்கிற மாடர்ன் வேர்ல்டில் நம்ம எந்த அளவுக்கு கிரியேட்டிவாகவும் ஸ்டைலாகவும் ஒரு வெப்சைட்டை ரெடி பண்ணுறோமோ அந்த அளவுக்கு நம்ம வெப்சைட் வந்து ரீச் ஆகும். ஸோ நான் ஸ்டைல் அப்படின்னு மீன் பண்ணும்போது அவங்க யூஸ் பண்ணுற நார்மல் பேக்ரவுண்ட் கலராக இருக்கட்டும், ஃபான்ஸாக இருக்கட்டும், அவங்க பொசிஷன் பண்ணுற லே அவுட்ஸாக இருக்கட்டும், அவங்க யூஸ் பண்ணுற அனிமேஷன்ஸ், சின்ன சின்ன அனிமேஷன்ஸ்லேருந்து அந்த சின்ன சின்ன ஒரு டெக்ஸ்டோட பிஹேவியராக இருக்கட்டும், நம்ம அதை மவுஸை அது மேலே கொண்டு போனதும் அதில் ஏற்படுற ஒரு சின்ன சேஞ்சஸாக இருக்கட்டும். ஸோ அந்த மாதிரி சின்ன சின்ன சேஞ்சஸ் கூட ஒரு வெப் பேஜை வந்து ரொம்பவே டெக்கரேட்டிவாக ப்ராப்பராக எடுத்துகிட்டு வர முடியும். ஸோ அதுக்காக தான் சிஎஸ்எஸ் வந்து யூஸ் பண்ணுறோம். ஓகே, ஸோ இப்போ நான் உங்களுக்கு எக்ஸாம்பிளுக்கு ஒரு சின்ன சைட் நான் உங்களுக்கு ஓப்பன் பண்ணி காட்டுறேன். ஃபார் எக்ஸாம்பிள், ஓகே, இப்போ ரொம்ப ஃபேமஸாக இருக்கிற அமேசானே எடுக்கலாம். amazon.com நான் லாகின் பண்ணுறேன். ஓகே, ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா இதுதான் நார்மல் amazon.com. இன்னைக்கு டேட்டுக்கு இப்படி தான் அந்த amazon.com இருக்கு. இப்போ எங்கிட்ட ஒரு சின்ன எக்ஸ்டென்ஷன் இருக்கு. இந்த எக்ஸ்டென்ஷன் வந்து என்ன பண்ணும் அப்படின்னா, இந்த எக்ஸ்டென்ஷன் வச்சு, இது வந்து நார்மலாக கூகுளில் இருக்கிற ஒரு எக்ஸ்டென்ஷன் தான். இந்த எக்ஸ்டென்ஷன் வச்சு நான் சிஎஸ்எஸ், இந்த பேஜில் இருக்கிற சிஎஸ்எஸ் வச்சு அவங்க யூஸ் பண்ணதை மட்டும் நான் டிசேபிள் பண்ணி, சப்போஸ் சிஎஸ்எஸ் இல்லைன்னா இந்த வெப்சைட் எப்படி இருக்கும் அப்படிங்கிறத நான் உங்களுக்கு காட்டுறேன் பாருங்க. ஸோ நான் டிசேபிள் ஆல் ஸ்டைல்ஸ் கொடுக்குறேன். ஓகே, இப்போ பாருங்க, இதுதான் HTML-ஆல இவங்க செஞ்சிருக்கிற ஒரு வெப்சைட். சிஎஸ்எஸ் இல்லை அப்படின்னா இந்த வெப்சைட் எப்படி இருக்குன்னு பாருங்க. இந்த மாதிரி ஒரு வெப்சைட் இருந்தா எத்தனை பேர் இதை வந்து நம்ம யூஸ் பண்ணுவோம்? இப்போ நம்ம பண்றதெல்லாம் இதுலயும் பண்ணலாம். இப்போ டுடேஸ் டீல்ஸ் அப்படின்னா டுடேஸ் டீல்ஸ் கிளிக் பண்ணி என்னால் போக முடியும். இப்போ இப்படி டிஸ்பிளே ஆகுது. இதுல நான் மறுபடியும் சிஎஸ்எஸ் டிசேபிள் பண்ணேன் அப்படின்னா இங்க எல்லா ஆப்ஷன்ஸும் காட்டும், இன்னைக்கு டீல்ஸ் என்ன அப்படின்னு சொல்லி காட்டும். பட் ஸ்டில் இதை நம்மளால எந்த அளவுக்கு இதை யூஸ் பண்ண முடியும் அப்படின்னு சொல்லி யோசிச்சு பாருங்க. இந்த மாதிரி நார்மல் இமேஜஸ் அண்ட் கிளிக் மட்டும் இருக்கும். ஸோ எல்லா டேட்டாவும் இதுல இருக்கு, ஸ்ட்ரக்சர் எல்லாமே இதுல இருக்கு. ஆனாலும் அந்த ஸ்டைல் எவ்வளவு முக்கியமான ரோல் பிளே பண்ணுது அப்படிங்கறத நீங்க இது மூலமா தெரிஞ்சுக்கலாம். ஸோ இது ஒரு சின்ன எக்ஸாம்பிள் நான் கொடுக்கலாம்னு நினைச்சேன். சிஎஸ்எஸ் இல்லைன்னா ஒரு வெப் பேஜ் எப்படி இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ ஓகே, இப்போ சிஎஸ்எஸ்-ஓட ஃபுல் ஃபார்ம், சிஎஸ்எஸ்னா என்ன அப்படின்னு சொல்லி பார்த்துட்டீங்க. இப்போ சிஎஸ்எஸ் அப்படின்னா என்ன, அதோட ஃபுல் ஃபார்ம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா கேஸ்கேடிங் ஸ்டைல் ஷீட்ஸ். ஸோ கேஸ்கேடிங் ஸ்டைல் ஷீட்ஸ், ஸ்டைல், இப்போ ஒரு வெப்பேஜை ஸ்டைலாக பண்ணுறதுக்கு ப்ளஸ்
அதை வந்து கேஸ்கேடிங் அப்படின்னா ப்ராப்பரா அலைன் பண்றதா இருக்கட்டும், ஒரு ப்ராப்பர் அலைன்மெண்ட்ல இருந்து பொசிஷனிங்ல இருந்து எல்லாமே சிஎஸ்எஸ் யூஸ் பண்ணி பக்காவா பண்ணலாம். HTML யூஸ் பண்ணி வெப்சைட் கிரியேட் பண்ணலாம், பட் சிஎஸ்எஸ் யூஸ் பண்ணி அதை இன்னும் நம்ம ப்ராப்பரா பக்காவா ரெடி பண்ணலாம். ஸோ இதுதான் சிஎஸ்எஸ்னா என்ன அப்படிங்கிறதுக்கான ஒரு குயிக் இன்ட்ரோ. ஸோ நான் ரொம்ப தியரட்டிக்கலாகவும் போக விரும்பல, குயிக்கா நம்ம இந்த செஷனுக்கான ப்ராக்டிக்கலையும் பார்க்கலாம். ஸோ இது ஒரு சின்ன டிஃப்ரென்ஸ் HTML, CSS அண்ட் ஜாவா ஸ்கிரிப்டுக்கு. நான் ஆல்ரெடி சொன்னது தான். HTML பர்பஸ் ஸ்ட்ரக்சரிங் வெப் பேஜ் அண்ட் ஜஸ்ட் ஆடிங் த கண்டென்ட். இப்போ நீங்க பாத்தீங்கன்னா அமேசான்ல கண்டென்ட் இருந்தது, பட் சிஎஸ்எஸ் என்ன பண்ணுச்சு, அதை ப்ராப்பரா ப்ரெசென்ட் பண்ண யூஸ் ஆச்சு. ப்ரெசென்டேஷன் ரொம்ப முக்கியமானது. ஸோ நம்ம எவ்வளவுதான் நம்ம கிட்ட ஸ்டஃப் இருந்தாலும் அதை எப்படி ப்ரெசென்ட் பண்றோம் அப்படிங்கிறது தான் மேட்டர். ஸோ ப்ரெசென்டேஷன் அண்ட் ஸ்டைலிங்க்கு சிஎஸ்எஸ் ரொம்ப யூஸ் ஆகும். அண்ட் ஜாவா ஸ்கிரிப்ட் பிஹேவியர் அண்ட் ஃபங்க்ஷனாலிட்டி ஆஃப் அன் வெப் பேஜ். இப்போ ஒரு ஃபங்க்ஷனல், இப்போ நம்ம பார்த்த பேஜ்ல ஒரு லிங்கை கிளிக் பண்ணா அது ஃபங்க்ஷனலா இன்னொரு பேஜுக்கு போகணும், பேக் எண்ட்ல ஏதாவது நடக்கணும், அதோட பிரைஸ் ஆட்டோமேட்டிக்கா அப்டேட் ஆகணும், அதை ஃபுல்லா ஜாவா ஸ்கிரிப்ட் பார்த்துக்கணும். ஓகே, ஸோ சின்டாக்ஸ்ன்னு பார்த்தீங்கன்னா HTML எல்லாமே டேக்ஸாக தான் இருக்கும். எனக்கு தெரிஞ்ச நீங்க எல்லாருமே HTML கோர்ஸ் முடிச்சுட்டு தான் CSS பார்க்க வந்திருப்பீங்கன்னு நினைக்கிறேன். ஸோ நம்ம ஏகப்பட்ட டேக்ஸ் கவர் பண்ணியிருந்தோம் HTML கோர்ஸ்ல. ஸோ HTML வந்து இஸ் மோர் ஆஃப் டேக்ஸ் அண்ட் CSS இஸ் மோர் ஆஃப் லிவரேஜிங் ரூல்ஸ். ஸோ சிஎஸ்எஸ்ல நிறைய ரூல்ஸ் வந்து செட் பண்ணுவோம். ஓகே, ஸோ இந்த டேக்னா இப்படி இருக்கணும், இது இங்கே அலைன் பண்ணணும், இதோட ஃபாண்ட் என்ன இருக்கணும், இதோட கலர் இப்படி இருக்கணும், இதோட பேக்ரவுண்ட் கலர் என்னவா இருக்கணும் அப்படின்னு சொல்லி அதிகமாக நம்ம ரூல் செட் பண்றது தான் சிஎஸ்எஸ். அண்ட் ஜாவா ஸ்கிரிப்ட் மோர் ஆஃப் ஸ்டேட்மெண்ட்ஸ், ஜாவா ஸ்டேட்மெண்ட்ஸ் .js ஸ்டேட்மெண்ட்ஸ் இருக்கும். ஜாவா ஸ்கிரிப்டோட ஸ்டேட்மெண்ட்ஸ் எழுதி நம்ம வந்து பேக் எண்ட்ல ரூல் செட் பண்றதெல்லாம் ஜாவா ஸ்கிரிப்ட் வச்சு பண்ணுவோம். சிம்பிள். ஃபைல் எக்ஸ்டென்ஷன். ஸோ நார்மலா HTML நம்ம HTML ஃபைல் யூஸ் பண்ணோம். சிஎஸ்எஸ்க்குன்னு நம்ம எழுதுறதுல எக்ஸ்டர்னல் சிஎஸ்எஸ்ன்னு சொல்லுவாங்க, அது என்னன்னு நான் சொல்றேன். அதுக்கு வந்து .css யூஸ் பண்ணுவோம். அண்ட் ஜாவா ஸ்கிரிப்டோட எக்ஸ்டென்ஷன் .js. அண்ட் பிளேஸ்மெண்ட். ஓகே, இப்போ அந்த வெப் பேஜ்ல இது எங்க பிளேஸ் ஆயிருக்கும் அப்படின்னு பாத்தீங்கன்னா HTML எனிவேர் ஆன் தி வெப் பேஜ். ஒரு வெப் பேஜ்னாலே HTML இருந்தே ஆகணும். அதே CSS அப்படின்னு பாத்தீங்கன்னா நம்ம அதை எக்ஸ்டர்னலாகவும் பண்ணலாம், அல்லது தனியா ஹெட் செக்ஷனுக்குள்ளேயும் பண்ணலாம். ஹெட் செக்ஷனுக்குள்ள பண்றதை வந்து இன்டர்னல் CSS அப்படின்னு சொல்லுவாங்க. ஸ்டைல்னு ஒரு டேக் யூஸ் பண்ணி பண்ணலாம், அதுவும் இன்டர்னல் CSS. அண்ட் நார்மலா நம்ம இன்லைன் அந்த லைனோட சேர்த்தே கூட எழுதலாம், ஆர் எக்ஸ்டர்னலாகவும் எழுதலாம். ஓகே, ஸோ ஜாவா ஸ்கிரிப்டுக்கும் அதே மாதிரி செப்பரேட்டா ஸ்கிரிப்ட் பண்ணுவாங்க, ஆர் ஹெட் ஆர் பாடி செக்ஷன் ஆஃப் தி HTML அவங்க கோடை வந்து எழுதுவாங்க. ஸோ இது வந்து ஜஸ்ட் ஒரு டிஃபரன்ஸ் நான் சொல்லணும்னு நினைச்சேன். இன்னும் உங்களுக்கு ஏதாவது HTMLனா என்ன, CSSனா என்ன அப்படின்னு சொல்லி ஏதாவது டிஃபரன்ஸ் பத்தி, எதுக்காக கண்டிப்பா இது யூஸ் பண்ணி ஆகணுமா, எதுக்கு பண்றோம், அல்லது இன்னும் உங்களுக்கு டீட்டெயில் வேணும் அப்படின்னா என்கிட்ட கேளுங்க, நம்ம பர்சனலா பேசலாம். ஓகே, ஸோ மூவிங் டு தி நெக்ஸ்ட் திங். ஸோ ப்ரீரெக்வசைட். ஸோ இப்போ நாம இதை ஆல்ரெடி சொன்னதுதான், CSS தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா நமக்கு என்னென்ன வேணும். HTML கண்டிப்பா உங்களுக்கு தெரிஞ்சிருக்கணும், அட்லீஸ்ட் பேசிக் HTML ஐடியா டெஃபினட்டா வேணும். அப்புறமா HTML கோர்ஸ்லயே நம்ம வந்து விஷுவல் ஸ்டுடியோ கோட் எப்படி செட் பண்ணணும், விஷுவல் ஸ்டுடியோ கோட் எப்படி இன்ஸ்டால் பண்ணணும், எதுக்காக விஷுவல் ஸ்டுடியோ கோட் யூஸ் பண்றோம் அப்படிங்கிறது எல்லாமே நாம HTML மாஸ்டரி கோர்ஸ்ல கவர் பண்ணிருந்தோம். இந்த கோர்ஸ்ல நான் இருந்தாலும் உங்களுக்கு ஒரு டாக்குமெண்ட் ஃபைல் கொடுப்பேன், நீங்க அதை யூஸ் பண்ணி விஷுவல் ஸ்டுடியோ கோட உங்க சிஸ்டம்ல செட் பண்ணிக்கலாம். நீங்க மேக் ஆர் விண்டோஸ் எந்த சிஸ்டம் வச்சிருந்தாலும் அதை எப்படி செட்டப் பண்ணணும் அப்படிங்கிற கம்ப்ளீட் இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் நாங்க வந்து ஷேர் பண்ணிடுவோம், உங்களுக்கு வந்து ஒரு PDF ஃபைலா ஷேர் பண்ணிடுவோம். அப்புறமா விஷுவல் ஸ்டுடியோ கோட்ல நான் ஒரு 2-3 எக்ஸ்டென்ஷன்ஸ் வந்து HTML மாஸ்டரி கோர்ஸ்ல சொல்லியிருந்தேன். ஸோ அது உங்களுக்கு தெரிஞ்சிருந்தா பெட்டர். இதுல நம்ம அதை யூஸ் பண்ணும்போது நீங்க பார்த்துப்பீங்க. அண்ட் ஃப்ரண்ட் அண்ட் அண்ட் பேக் அண்ட் டெவலப்மெண்ட்னா என்ன அப்படிங்கிறதுக்கான ஒரு குயிக், ஒரு சிம்பிள் அண்டர்ஸ்டாண்டிங் இருந்தால் போதும். ஃபார் எக்ஸாம்பிள் ஃப்ரண்ட் அண்ட், இப்போ நம்ம பண்றது எல்லாமே ஃப்ரண்ட் அண்ட், நம்ம பார்க்கறது எல்லாமே ஃப்ரண்ட் அண்ட். ஸோ நமக்கு தெரியற எல்லாம் ஃப்ரண்ட் அண்ட். பேக் அண்ட் அப்படின்னு போறப்போ ஜாவா ஸ்கிரிப்ட், API அந்த மாதிரி கால்ஸ் எல்லாம் பேக் அண்டா போகும். ஸோ நீங்க ஃப்ரண்ட் அண்ட்னா என்ன அப்படின்னு கிளியரா தெரிஞ்சுக்கிட்டீங்கனாலே போதும், உங்களுக்கு பேக் அண்ட் பத்தின ஐடியா கிடைச்சிடும். ஸோ நம்ம இப்போ நம்ம கோட் பண்றதா இருக்கட்டும், ஸ்கிரிப்ட் பண்றதா இருக்கட்டும், எல்லாமே வந்து ஃப்ரண்ட் அண்ட் டெவலப்மெண்ட் தான். ஓகே, ஸோ இன்னொரு முக்கியமான ப்ரீரெக்வசைட், உங்களுக்கு ஒரு கியூரியாசிட்டி இருக்கணும் டு டிசைன் அண்ட் லே அவுட். ஏன்னா சிஎஸ்எஸ்க்கு கியூரியாசிட்டி ரொம்ப ரொம்ப முக்கியம். HTML நீங்க டேக்ஸ் யூஸ் பண்ணி நார்மலா அந்த டேக்கோட பர்பஸ் அதுவாக தான் இருக்கும். பட் சிஎஸ்எஸ் பொறுத்த வரைக்கும் நீங்க எந்த அளவுக்கு ப்ராக்டிஸ் பண்றீங்க, எந்த அளவுக்கு கியூரியஸா இருக்கீங்க, இப்போ ஒரு சின்ன டேக் எடுத்துக்கிட்டோம்னாலோ, சின்ன ஸ்டைலிங் பண்றதுனாலோ, அதை நீங்க எவ்வளவு டைம்ஸ் ரிப்பீட்டடா பண்ணி அதுல இருக்க பெஸ்ட்டை எடுத்து கொடுக்குறீங்க அப்படிங்கிறது தான் இப்போ இருக்கிற எல்லா கம்பெனிஸ்லயும் மார்க்கெட்லயும் பார்ப்பாங்க. ஸோ கியூரியாசிட்டி இஸ் அ கீ. எது பண்ணாலும் கியூரியஸா இன்ட்ரெஸ்டா பண்ணுங்க, உங்களுக்கே வந்து அந்த கான்ஃபிடென்ட்டும் பில்ட் ஆகும், பிளஸ் இன்ட்ரெஸ்ட்டும் இன்க்ரீஸ் ஆகும். ஸோ இது ஒரு குயிக் ப்ரீரெக்வசைட். ஓகே, ஸோ ஜம்பிங் டு பேசிக் டாபிக் டுடே. ஓகேவா? ஸோ இப்போ பாருங்க, H1 டேக் நம்ம எல்லாருக்கும் தெரியும், HTML ஒரு காமன் பேசிக் டேக். இப்போ CSSல ரெண்டு விஷயம் சொல்லுவோம், ப்ராப்பர்ட்டி அண்ட் வேல்யூ.
ஸோ இது நான் வந்து நம்ம செஷன்ஸில் அடிக்கடி யூஸ் பண்ணுற டேர்ம்ஸ். ஸோ அது என்ன அப்படிங்கிறத நீங்கள் ஃபஸ்ட்டு புரிஞ்சுக்கிட்டீங்கன்னா நல்லாயிருக்கும். ஸோ ப்ராப்பர்ட்டி அப்படின்னா என்ன, வேல்யூ அப்படின்னா என்ன, ரெண்டுக்கும் என்ன டிஃப்ரென்ஸ் அப்படின்னா, ப்ராப்பர்ட்டி அப்படின்னா ஃபார் எக்ஸாம்பிள் இதுக்கான கலர், அந்த கலர் வந்து ப்ராப்பர்ட்டி. அந்த கலர் என்னவா இருக்கணும், அந்த ப்ராப்பர்ட்டிக்குன்னு ஒரு வேல்யூ இருக்கும், அது என்னவா இருக்கணும், இட் மே பி ரெட் கலர் ஆர் ப்ளூ கலர். ஸோ இந்த மாதிரி நான் யூஸ் பண்ணுவேன். ஃபார் எக்ஸாம்பிள் ஃபாண்ட் சைஸ் அப்படிங்கிறது ஒரு ப்ராப்பர்ட்டி, அது எவ்வளோ பிக்சல் இருக்கணும் அப்படிங்கிறது அதோட வேல்யூ. ஸோ இது 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 ஒரு முக்கியமான டேர்ம், நாம எல்லா செஷன்லையுமே யூஸ் பண்ணுவோம். ஸோ இது உங்களுக்கு தெரிஞ்சா பெட்டர் அப்படிங்கிறதுனால நான் இதை இப்போ எக்ஸ்பிளைன் பண்றேன். ஓகே, ஸோ இப்போ சிஎஸ்எஸோட டைப்ஸ் பத்தி பார்க்கலாம். ஓகே, ஸோ சிஎஸ்எஸ் 3 டைப்ஸ் இருக்கு சிஎஸ்எஸ்ல. ஃபர்ஸ்ட் இஸ் இன்லைன் ஸ்டைலிங். ஸோ இன்லைன் ஸ்டைலிங்னா என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உங்க நேம்லேயே இருக்கு, நாம கோட் பண்ற HTML ஃபைல்ல ஒரு லைன், ஒரு இன்லைன், ஒரு லைன் எழுதுறோம் அப்படின்னா அந்த லைன்லயே நாம அந்த சிஎஸ்எஸ்க்கான ஸ்டைலிங்கை இன்புட் பண்ணிட்டோம், அது யூஸ் பண்றோம் அப்படின்னா அது வந்து இன்லைன் ஸ்டைலிங். ஓகே, ஸோ இதுக்கு ஒரு சின்ன எக்ஸாம்பிள் நான் சொல்றேன். ஓகே, ஸோ கொஞ்சம் ப்ராக்டிக்கலாக போகலாம். ஸோ விஷுவல் ஸ்டுடியோ கோட் ஓப்பன் பண்ணிக்கிறேன். அதுக்கு முன்னாடி உங்களோட ஒர்க் ஸ்பேஸ். ஸோ ஒர்க் ஸ்பேஸ்னாலும் உங்களுக்கு என்னன்னு தெரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். நம்ம இதுக்கு முன்னாடி HTML செஷனில் கிட் பற்றி எல்லாமே பார்த்தோம். ஸோ இதில் நான் ஒரு புது ஃபோல்டர் வந்து கிரியேட் பண்ணுறேன், சிஎஸ்எஸ்ன்னு நேம் பண்ணிக்கிறேன். ஸோ நார்மலாக நம்ம விஷுவல் ஸ்டுடியோ கோடில் ஃபைல், ஓப்பன் ஃபோல்டர் அண்ட் ட்ரீம் மேக்கர்ஸ் சிஎஸ்எஸ். ஸோ இப்போ இந்த சிஎஸ்எஸ்ங்கிற ஃபோல்டரை இங்கே நான் புல் பண்ணியிருக்கேன். அண்ட் இதில் ஒரு நார்மல் ஃபைல் நான் ஆட் பண்ணுறேன், index.html அப்படின்னு வச்சுக்கிறேன். ஓகே, ஆல்ரைட். ஸோ ரொம்ப சிம்பிள். இப்போ நான் சிம்பிளாக ஒரு h1 டேக் ரெடி பண்ணுறேங்க. வெல்கம் டு சிஎஸ்எஸ் கோர்ஸ். ஓகே, ஸோ சிம்பிளாக வெல்கம் டு சிஎஸ்எஸ் கம்ப்ளீட் கோர்ஸ் அப்படின்னு போட்டு சேவ் பண்ணியிருக்கேன். ஸோ உங்களுக்கு தெரியும் இது நம்ம யூஸ்வலாக எப்படி ரன் பண்ணுவோன்னு. என்ன ஒரு இதுனாலும் நம்ம லைவ் சர்வர்லையும் பண்ணலாம், இல்லை நம்ம எந்த ப்ரௌசர் வேணுமோ அந்த ப்ரௌசர் சூஸ் பண்ணி அந்த ப்ரௌசரில் ஓப்பன் பண்ணலாம். ஓகே, ஸோ நார்மல் ஒரு h1 டேக் வந்துருச்சு. இப்போ இன்னொரு h2 டேக் சும்மா கொடுக்குறேன். திஸ் இஸ் presented by Dreammakers. ஓகே, ஸோ சிம்பிள். இந்த மாதிரி h1 அண்ட் h2 ரெண்டு டேக் கொடுத்துருக்கேன். இப்போ நல்லா கவனிங்க, இது ரெண்டையும் நான் டிஃப்ரென்ஷியேட் பண்ணி காட்டணும் அப்படின்னு நினைக்கிறேன். ஸோ இப்போ h1 அப்படிங்கிறதுக்குள்ள ஸ்டைல் அப்படின்னு சொல்லி கொடுக்குறேன். நீங்கள் டைப் பண்ணும்போதே ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கு விஷுவல் ஸ்டுடியோ கோட் பற்றி தெரியும், நம்ம என்ன டைப் பண்ண போகிறோங்கிறத அதுவே எடுத்துக்கிட்டு நமக்கு அதை சஜஸ்ட் பண்ணும். ஸோ ஸ்டைல். இப்போ என்ன ஸ்டைல் அப்படின்னா பேக்ரவுண்ட் கலர். பேக்ரவுண்ட் கலர் மேபி ஒரு ப்ளூ மென்ஷன் பண்ண. ஓகே, ப்ளூ. அண்ட் ட்ரீம் மேக்கர்ஸ்க்கும் அதே மாதிரி ஒரு ஸ்டைல். பேக்ரவுண்ட் கலர் green or golden rod. ஸோ எல்லா கலர்ஸுமே இதில் இருக்கும். நம்ம எந்த அளவுக்கு கிரியேட்டிவாக திங்க் பண்ணி பண்ணுறோம் அப்படிங்கிறது தான் மேட்டர். இந்த ஆப்ஷனும் நீங்கள் பார்த்துக்கலாம், நீங்கள் இதிலே போய் கூட அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம் கலர்ஸ். ஸோ நீங்கள் நம்ம என்ன கலர் கிரியேட்டிவாக திங்க் பண்ணுறோமோ அது வந்து அங்கே செட் பண்ணிக்கலாம். ஓகே, ஸோ இப்போ பாருங்கள், வெல்கம் நம்ம h1 டேக்குக்கு பேக்ரவுண்ட் கலர் ப்ளூ வந்துருச்சு அண்ட் h2 டேக்குக்கு பேக்ரவுண்ட் கலர் நம்ம செலக்ட் பண்ண கோல்டன் ராட் வந்துருச்சு. ஸோ இப்போ பாருங்க, இந்த கலர் கூட நம்ம h1குள்ள எழுதுறதுனால அந்த h1ஓட ஹைட் என்ன இருக்கோ அந்த ஹைட்டை ப்ராப்பராக எடுத்துக்கணும். சிமிலர்லி இதுவும் நாம h2 கூட எடுத்தனால அந்த h2ஓட ஹைட்டை ப்ராப்பராக எடுத்துக்கணும். ஓகே, ஸோ இதுதான் இன்லைன் சிஎஸ்எஸ். இந்த மாதிரி ஒரு லைன்லயே இன்டர்னலா அதை நம்ம எழுதிட்டனால இது வந்து இன்லைன் சிஎஸ்எஸ் அப்படின்னு சொல்றாங்க. வெரி சிம்பிள். ஓகே, ஸோ இன்லைன் சிஎஸ்எஸ்னா என்னன்னு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். இப்போ நாம இன்டர்னல் சிஎஸ்எஸ்னா என்னன்னு பார்க்கலாம். ஓகே, ஸோ இப்போ நான் இதே index.html வந்துட்டு இப்போ என்ன பண்றேன் அப்படின்னா, நான் இன்னொரு h3 டேக் ஓப்பன் பண்றேன். சிம்பிள்.
CSS means cascading style sheets அப்படின்னு சும்மா போகிறேன். ஓகே, அண்ட் ஒரு பேராகிராஃப் டேக், திஸ் இஸ் கோயிங் டு பி இன்ட்ரெஸ்டிங் அப்படின்னு சும்மா போகிறேன். ஓகே, இப்போ நான் என்ன பண்ணுறேன்னு பாருங்கள். நம்ம HTML-லே நான் ஒரு புது டேக் ஓப்பன் பண்ணுறேன், ஸ்டைல் டேக். ஸோ இன்டர்னல் CSS அப்படின்னா நம்மளோட இன்டர்னல் ஃபைல்லையே ஸ்டைல் அப்படிங்கிற ஒரு டேக் யூஸ் பண்ணி நம்மளோட கலர் கோடிங்கோ ஆர் ஸ்டைல்ஸோ நம்ம இன்க்ளூட் பண்ணோம் அப்படின்னா அது வந்து இன்டர்னல் CSS. ஓகேவா? ஸோ இப்போ நான் இதில் H3 அப்படின்னு கொடுத்து ஒரு பிராக்கெட் ஓப்பன் பண்ணி H3யோட கலர் அக்வாமரைன் அப்படின்னு சொல்லி மென்ஷன் பண்ணியிருக்கேன். இப்போ இது என்ன எடுத்துக்கோம் அப்படின்னா H3 இதுல எங்கெங்க இருக்கோ H3க்கான கலர்ஸை அக்வாமரைன் அப்படின்னு எடுத்துக்கணும். நீங்க மறுபடியும் அதை ரிப்பீட் பண்ண தேவையில்ல. ஒரு தடவை நம்ம இன்டர்னலா இதை டிக்ளேர் பண்ணிட்டோம் அப்படின்னா ஆட்டோமேட்டிக்கா அது வந்து அதை எடுத்துக்கணும். சிம்பிள். ஓகே, ஸோ இதுக்கு ப்ளூ வயலட் அப்படின்னு மென்ஷன் பண்றேன். இப்போ நான் சேவ் பண்றேன், இங்க வந்து ரன் பண்றேன். இங்க பாருங்க, இதுக்கான கலரை ப்ராப்பரா எடுத்துக்கிச்சு. இதை நான் செப்பரேட்டா இன்லைன்ல பண்ணல. ஒன்ஸ் இந்த ஸ்டைல் டேக்குள்ள நான் மென்ஷன் பண்ணிட்டேன் அப்படின்னா ஆட்டோமேட்டிக்கா அந்த கலர்ஸை எடுத்துக்கலாம். இப்போ நான் இந்த ஸ்டைல் டேக்கை கொஞ்சம் கட் பண்ணி மேலே போட்டுறேன். இப்போ நான் H1க்கும் டெக்ஸ்ட் கலர் செலக்ட் பண்றேன், அக்வா, அண்ட் H2க்கும் செட் பண்றேன், பீச். ஓகே, ஸோ இப்போ பாருங்க, H1 அண்ட் H2க்கு நாம இன்லைனும் யூஸ் பண்ணியிருக்கோம், இங்கே நாம இன்டர்னலும் யூஸ் பண்ணியிருக்கோம். ஸோ ரெண்டுமே யூஸ் பண்ணியிருக்கோம். ரெஃப்ரெஷிங். சி, ஸோ நம்ம ஸ்டைல்குள்ளே கொடுக்கறது எல்லாத்துக்குமே அப்ளிகபிளாக இருக்கும். இன்லைனாக கொடுக்கறது எதுக்கு தேவையோ அதுக்கு மட்டும் அப்ளிகபிளாக இருக்கும். ஸோ அதுதான் டிஃப்ரென்ஸ். ஸோ இன்லைன், இன்டர்னல், இந்த ரெண்டுக்கும் என்ன டிஃப்ரென்ஸ் அப்படின்னு உங்களுக்கு இப்போ தெரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஓகே, ஸோ மூவிங் டு த நெக்ஸ்ட் CSS high level type என்னன்னா எக்ஸ்டர்னல் CSS. ஸோ எக்ஸ்டர்னல் CSS பார்க்கறதுக்கு முன்னாடி div tag அப்படின்னு ஒரு டேக் இருக்கு. அப்படின்னா என்னன்னு சொல்லி பார்க்கலாம். இப்போ நான் இங்கே இன்னொரு ஃபைல் ஓப்பன் பண்றேன், index1.html அப்படின்னு மென்ஷன் பண்ணிக்கிறேன். ஸோ இதுல ஓகே, div அப்படின்னு ஒரு டேக் ஓப்பன் பண்றேன் நான். ஸோ இதுக்குள்ள சிம்பிளாக ஹலோ புட்டிங் போடுறேன், சேவ் பண்ணுறேன், ஓப்பன் வித் அதர் ப்ரௌசர்ஸ், கூகுள் க்ரோம். ஓகே, ஸோ என்ன ஆகுதுன்னு பாருங்க. இப்போ டிவ் அப்படிங்கிற டேக்குள்ள நீங்கள் ஏதாவது கொடுத்தாலும் இது நார்மல் ஒரு பேராகிராஃப் டேக் மாதிரி தான் வந்திருக்கு. இதில் எந்த டிஃப்ரென்ஸுமே இல்லை. இப்போ நான் சும்மா H1 டேக் கொடுக்குறேன் டிவ்க்குள்ள. ஓகே, சேவ் பண்ணிட்டேன். இப்போ நான் இதை ரெஃப்ரெஷ் பண்ணுறேன். ஸோ இப்போ என்ன ஆகுது பாருங்க, நார்மலாக ஒரு H1 டேக் தான் கிரியேட் ஆயிருக்கு. ஸோ இந்த div அப்படிங்கிற இதுக்கான ஒரு பர்பஸே இல்லை அப்படின்னு மாதிரி தான் தோணும். ஆக்சுவலா div அப்படிங்கிறது டிவிஷன் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த டிவிஷன் அப்படிங்கிற டேகுக்கு ஸ்பெசிஃபிக்கா எந்த ஹைட்டும் கிடையாது, அதுக்குன்னு ஒரு கேரக்டரிஸ்டிக் கிடையாது, எதுவுமே கிடையாது. அது வந்து ஜஸ்ட் ஒரு கண்டெய்னர், ஒரு டிவிஷன், அவ்வளவுதான். ஸோ இது எதுக்காக யூஸ் பண்றோம் அப்படிங்கறது நாம அப்கமிங் செஷன்ஸ்ல பார்ப்போம். பட் இது வந்து எந்த அளவுக்கு முக்கியமான டேக் அப்படிங்கறத நம்ம யூஸ் பண்ண உங்களுக்கே தெரியும். ஸோ ஹை லெவல்ல சொல்லணும்னா அதோட யூசேஜ் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, அது வந்து எல்லா எலமெண்ட்ஸையும் ஈஸியா குரூப் பண்ணும். ஸோ எலமெண்ட்ஸை குரூப் பண்றதுக்கு டிவ் டேக் ரொம்ப யூஸ்ஃபுல்லா முக்கியமா இருக்கும். ஸோ டிவ் டேக் யூஸ் பண்ணி நாம வந்து ஸ்டைல்ஸ் எல்லாம் ஈஸியா வந்து அப்ளை பண்ணிக்கலாம். ஓவராலா நம்ம எதுக்கு எப்படி ஸ்டைல் பண்ணணும்னு நினைக்கிறோமோ அதெல்லாம் ஈஸியா அப்ளை பண்ணிக்கலாம். அண்ட் பேஜ் லே அவுட்ஸ் கிரியேட் பண்றதுக்கும் டிவ் டேக் ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். ஸோ அதோட கம்ப்ளீட் பெனிஃபிட் என்ன அப்படிங்கிறத நம்ம ஃபியூச்சர்ல பார்க்கலாம், அப்கமிங் செஷன்ஸ்ல பார்க்கலாம். இப்போதைக்கு டிவ் டேக்னா என்ன அப்படிங்கிறத நீங்க ஹை லெவலா புரிஞ்சுக்கோங்க. ஓகே, ஸோ கமிங் டு எக்ஸ்டர்னல் CSS. எக்ஸ்டர்னல் CSSனா என்ன அப்படின்னு இப்போ பார்க்கலாம். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் நான் வந்துட்டு இப்போ நம்ம கிரியேட் பண்ணோம் இல்லையா, அதே மாதிரி ஒரு புது ஃபைல் கிரியேட் பண்ண போறேன்.
ஓகே, ஸோ இதுவே இருக்கட்டும், இண்டெக்ஸ் டாட் HTML இருக்கட்டும். இப்போ பாருங்க, ஹலோ அப்படின்னு கொடுத்துருக்கேன். இப்போ நான் புதுசாக இன்னொரு ஃபைல் வந்து இதில் கிரியேட் பண்ணுறேன். அதோட பெயர் வந்து style.css. ஸோ இப்போ நான் கிரியேட் பண்ணியிருக்க ஃபைல் என்னது? சிஎஸ்எஸ் ஃபைல், style.css அப்படிங்கிற ஃபைல் வந்து கிரியேட் பண்ணியிருக்கேன். இதில் நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னு பாருங்க. ஸோ இப்போ பேசிக்காக நான் என்ன பண்ண போகிறேன் அப்படின்னா, உங்களுக்கு அந்த நேம்லேயே தெரிஞ்சிருக்கும், எக்ஸ்டர்னல் சிஎஸ்எஸ் அப்படின்னா எக்ஸ்டர்னலாக ஒரு சிஎஸ்எஸ் ஃபைல் கிரியேட் பண்ணி அது மூலமா நம்மளோட HTML ஃபைலோட ஸ்டைல்ஸை நம்ம அதில் வந்து ரெப்ளிகேட் பண்ணுவோம். ஓகேவா? ஸோ இப்போ இதில் நான் என்ன பண்ண போறேன் அப்படின்னா, index1.html h1 டேக் யூஸ் பண்ணியிருக்கேன். ஸோ இப்போ இந்த style.cssல என்ன பண்றேங்கிறத பாருங்க. நம்ம இதில் h1 டேக் யூஸ் பண்ணியிருக்கோம். ஸோ h1 டேக்குக்கான ஸ்டைலை நான் இங்கே செட் பண்றேன். ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் நான் வந்துட்டு h1 டேக்குக்கெல்லாம் கலர் வந்து பிஜி கலர் கொடுக்குறேன். ஓகே, சிம்பிள். ஸோ இப்போ h1 டேக்குக்கு பிஜி கலர் கொடுத்துட்டேன். இப்போ நான் இதை ஆஸ் யூஷுவல் ரன் பண்றேன். பட் பாருங்க, எனக்கு எந்த சேஞ்சஸுமே வரல. இதில் வந்து எந்த சேஞ்சஸுமே இல்லை. மேக்கர்ஸ் இப்போ நான் சும்மா ஒரு டெக்ஸ்ட் சேஞ்ச் பண்றேன். இதில் டெக்ஸ்டோட சேஞ்ச் வருது, ஆனா நம்ம இங்க அப்ளை பண்ற ஸ்டைல் எதுவும் இங்க சேஞ்ச் வரல. ஈவன் தோ நம்ம இங்க h1 கொடுத்துட்டோம், அப்ப கூட எந்த சேஞ்சும் வரல. ஸோ அதுக்கு என்ன ரீசன் அப்படின்னு பாத்தீங்கன்னா, நம்மளோட HTML ஃபைல்ல அந்த ஸ்டைலை வந்து நம்ம லிங்க் பண்ணணும். ஸோ லிங்க்ங்கிற டேக் யூஸ் பண்ணி என்ன ரிலேஷன், RELனா ரிலேஷன், என்ன ரிலேஷன் எது கூட லிங்க் பண்ண போறோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஸ்டைல் ஷீட்டோட ரிலேட் பண்றோம். அண்ட் நாம ஆல்ரெடி ஆங்கர் டேக்ல பார்த்த அதே href நீங்க ஸ்டைல் எழுதினாலே வந்துடும். சிம்பிள். ஸோ இதுதான் வந்து லிங்க் டேகோட, லிங்க் அப்படிங்கிற டேகோட யூஸ். ஸோ லிங்க் டேக் என்ன பண்ணுது அப்படின்னா, அந்த style.css நம்ம ஃபைலோட லிங்க் பண்ணுது. ஸோ இப்போ லிங்க் பண்ணதுக்கு அப்புறமா நான் இதை ரெஃப்ரெஷ் பண்றேன். பாருங்க, நாங்கள் என்ன கலர் கொடுத்தேனோ அது இங்கே வருது. ஸோ h1ஓட பேக்ரவுண்ட் கலர் கொடுக்குறேன். இப்போ நான் இதை சேவ் பண்ணால் போதும், அதை லிங்க் பண்ணிட்டதால அந்த அப்டேட்ஸை ஆட்டோமேட்டிக்காக எடுத்துக்கிடும். ஸோ நீங்கள் சேஞ்சஸ் எல்லாம் எக்ஸ்டர்னலாக இந்த ஃபைலில் கொடுக்க இந்த ஃபைலில் நீங்கள் எவ்வளோ h1 டேக்ஸ் யூஸ் பண்ணாலும் இந்த சேஞ்சஸ் இங்கே அப்ளை ஆகும். ஸோ இந்த எக்ஸ்டர்னல் சிஎஸ்எஸ்ங்கிறது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். மோஸ்ட் ஆஃப் த கம்பெனிஸில் எக்ஸ்டர்னல் சிஎஸ்எஸ் தான் யூஸ் பண்ணுவாங்க. ஒன்லி இன் சம் பேஜஸ் நாம இன்லைன் அண்ட் இன்டர்னல் யூஸ் பண்ணுவோம். மோஸ்ட்லி HTML டேக்ஸ் மட்டும் இங்கே யூஸ் பண்ணிட்டு அதை லிங்க் பண்ணி அதுக்கான ப்ராப்பர்ட்டிஸ் எல்லாத்தையும், டிசைன்ஸ் ஆர் ஸ்டைல்ஸ் எல்லாத்தையும் எக்ஸ்டர்னல் சிஎஸ்எஸ்ல தான் வந்து மென்ஷன் பண்ணுவாங்க. ஸோ இதுதான் வந்து எக்ஸ்டர்னல் சிஎஸ்எஸ். ஓகே, ஸோ இவ்வளோதான் இந்த செஷனோட கவரேஜ். இவ்வளோதான். ஸோ நம்ம இதில் என்னென்ன பார்த்துருக்கோம் ஒரு குயிக் ரீகேப் பார்த்துக்கலாம். ஸோ எதுக்காக சிஎஸ்எஸ் யூஸ் பண்ணுறோம், சிஎஸ்எஸ்க்கும் HTMLக்கும் என்ன ரிலேஷன், சிஎஸ்எஸ் என்ன பண்ணுது அப்படிங்கிறது பார்த்தோம். அப்புறமா சிஎஸ்எஸ் இல்லைன்னா ஒரு வெப்சைட் எப்படி இருக்குங்கிறத பார்த்தோம். டிவ் டேக் பற்றி பார்த்தோம். டைப்ஸ் ஆஃப் சிஎஸ்எஸ் பற்றி கிளியராக பார்த்துருக்கோம். இன்லைன் சிஎஸ்எஸ், இன்டர்னல் சிஎஸ்எஸ் அண்ட் தென் எக்ஸ்டர்னல் சிஎஸ்எஸ். சிம்பிள். ஓகே, ஸோ இந்த செஷனோட ப்ராக்டிக்கல் ஆர் இந்த செஷனோட டேக் அவே ஆர் நான் எக்ஸ்பெக்ட் பண்ணுறது என்ன இந்த செஷனுக்கு அப்புறம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எனக்கு உங்களோட ஒரு பயோ கார்டு ரெடி பண்ணணும். பயோ கார்டுனா சும்மா உங்களோட டீடைல்ஸ் இருக்கணும், உங்களோட ஃபோன் நம்பர், உங்கள் டீடைல்ஸ், ஜஸ்ட் ஒரு விசிட்டிங் கார்டு மாதிரி எடுத்துக்கோங்க நீங்கள். பட் எனக்கு இமேஜஸ் எதுவும் வேணாம். பட் அந்த விசிட்டிங் கார்டில் எனக்கு மல்டிபிள் பேக்ரவுண்ட் கலர்ஸ் யூஸ் பண்ணியிருக்கணும். அண்ட் ஃபோர்க்ரவுண்டில் நீங்கள் இந்த டெக்ஸ்ட் என்னென்னு யூஸ் பண்ணுறீங்களோ அதுக்குமே நான் டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் கலர்ஸ் எக்ஸ்பெக்ட் பண்ணுறேன். அண்ட் நீங்க கொடுக்க போற ரிசல்ட்ல இன்லைன் சிஎஸ்எஸ் யூஸ் பண்ணிருக்கணும், இன்டர்னல் சிஎஸ்எஸ் யூஸ் பண்ணிருக்கணும், பிளஸ் எக்ஸ்டர்னல் சிஎஸ்எஸ் யூஸ் பண்ணிருக்கணும். ஸோ எக்ஸ்டர்னல் சிஎஸ்எஸ் ஸ்பெசிஃபிக்கா ஒரு டேகுக்கு மட்டும் நான் எக்ஸ்பெக்ட் பண்ணுவேன். நீங்களே சூஸ் பண்ணிக்கலாம், H2 இருக்கலாம், H3 டேகா இருக்கலாம். ஸோ அந்த மாதிரி எனக்கு உங்களோட ஒரு பயோ கார்டு நீங்க ரெடி பண்ணி சிஎஸ்எஸ் பண்ணி இந்த மாதிரி இன்லைன், இன்டர்னல் அண்ட் எக்ஸ்டர்னல் சிஎஸ்எஸ் யூஸ் பண்ணி கொடுக்க போறீங்க. ஸோ இந்த செஷன் இதை நீங்க ட்ரை பண்ணுங்க. இதை நீங்க பண்ணும்போது உங்களுக்கு என்ன டவுட்ஸ் இருந்தாலும் எப்பனாலும் ரீச் அவுட் பண்ணுங்க, நான் உங்களுக்கு ஹெல்ப் பண்ணதுக்கு ரெடியா இருக்கேன். ஸோ இது கத்துக்கிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு பேசிக்கா நம்ம இந்த செஷன்ல கவர் பண்ண எல்லாவோட ஐடியாவும் வந்திருக்கும். ஸோ இந்த செஷன் பத்தி உங்களுக்கு என்ன டவுட் இருந்தாலும் எதுனாலும் எப்பனாலும் கிளியர் பண்ணிக்கலாம். ஆல்வேஸ் ரெடி டு ஹெல்ப். ஸோ உங்களுக்கு இன்ஸ்டாலேஷன் ரிலேட்டடா எதுவும் டவுட்ஸ் எது இருந்தாலுமே எப்பனாலும் கான்டாக்ட் பண்ணுங்க. ஏன்னா இது ஃபர்ஸ்ட் செஷன் அப்படிங்கிறனால
நீங்கள் HTML பண்ணிட்டு கொஞ்சம் நாள் கழிச்சு கூட இந்த செஷன் ஸ்டார்ட் பண்ணலாம். ஸோ உங்களுக்கு என்ன இஷ்யூ இருந்தாலும் எப்போனாலும் ரீச் அவுட் பண்ணுங்கள், ரெடி டு ஹெல்ப். ஓகே, ஸோ தேங்க்யூ ஸோ மச்.